ஹீரோ இமேஜ் வந்து வச்சுருந்தோம்ல, எனக்கு இமேஜ் பிடிக்கல, அதனால் மாற்றிட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு 70 வியூ போர்ட் ஹைட் மட்டும் கொடுத்துருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் சேஞ்சஸ்லாம் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, நம்ம கண்டென்ட்டில் இந்த ஹைலைட்ஸ்லாம் இருக்குல்ல, ஒய் யூ லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கார்டு வந்து ரெடி பண்ணிடலாம், கார்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா, அதே பூட் ஸ்ட்ராப்பில் காம்பனன்ட்ஸில் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதில் போயிட்டு பார்க்கலாம். கார்டில் நிறைய கார்ட்ஸ் இருக்குது, நம்ம தேவைப்படும் போது ஒன்று ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜு, அது கீழே பட்டனு, இந்த மாதிரி நமக்கு கார்டு இருக்கும். வேணும் அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, இதெல்லாமே ஒரு கார்டு தனித்தனியாக தான் இருக்கும். எனக்கு வந்து இப்படிலாம் வேண்டாம், எனக்கு வந்து எந்த மாதிரி வேணும்னா, இந்த மாதிரி இருந்தால் ஓகே. அதாவது அடுத்தடுத்து அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இதில் 4 இருந்துச்சுன்னா ஓகே. சரி, இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா நமக்கு 4 கண்டென்ட் இருக்குல்ல, ஸோ 4 இது இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு செக்ஷன் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், why செக்ஷன். ஓகே, இப்போ வந்து ஒரு செக்ஷன் ஒன்று போட்டுக்கலாம். இதோட பேக்ரவுண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பேடிங் கொடுத்துக்கலாம். கிளாஸ் ஒன்று கொடுத்துட்டு பேடிங் வந்து py5 அப்படின்னு கொடுத்தனா, இப்போ இந்த செக்ஷன் இங்கே தான் வந்திருக்கும். இப்போ நான் அந்த செக்ஷனை இது பண்ணேன்னா, பேடிங்கில் டாப்பில் 3 ரெம்மு, ஒய்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும், பாட்டமில் 3 ரெம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது வந்து அப்ளை ஆகிருக்கும். இப்போ நான் இதுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன், பிஜி லைட்னா ஒரு மாதிரி லைட் ஒயிட் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி கிரே மாதிரி இல்லாமல் வந்து அங்கே ஒரு கலர் இருக்குது பாருங்கள், இந்த கலர் வந்து வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு டிவ் எல்லாமே வந்து எனக்கு சென்டரில் இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து கிளாஸ் ஒன்று கொடுத்துட்டு எல்லாம் ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ஸோ கண்டெய்னர், அப்புறம் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா, டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு எல்லாமே சென்டரில் இருக்கணும்னால சென்டர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகே, ஒரு சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, H2 இதுக்குள்ளே போயிட்டு ஒரு H2, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் H1 வந்து ஒரு தடவை மட்டும் கொடுங்க அப்படின்னு, ஒரு பேஜுக்கு 1 கொடுங்க போதும். சரியா? இந்த இடத்துல நான் ஒய் யூ லவ் அஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல குட்டியாக தெரியுதா? இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கிளாஸில் MB5 அப்படின்னா மார்ஜின் பாட்டம், அந்த பாட்டமில் வந்து மார்ஜின் வந்து எப்படின்னா ஓரளவு வரும். அதே சமயத்தில் இன்னொரு கிளாஸ் கொடுக்க போகிறேன், FW ஃபாண்ட் வெயிட் தான் FW. அது வந்து எப்படி இருக்கணும், போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் போல்டாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு டிவ் வந்து போட போகிறேன். இது முடிஞ்சு அடுத்து ஒரு டிவ் போட போகிறேன். இந்த டிவ்வில் என்ன சொல்ல போகிறேன்னா, கிளாஸ் வந்துட்டு ரோவில் இருக்கணும். ரோ அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸு டைரக்ஷன் ரோ. இப்போ G4 மொத்தம் அந்த ஃப்ளக்ஸில் வந்து 4 பொருள் வந்து உட்காரணும். ஓகேவா? ஏன்னா மொத்த இதில் வந்து 4 இது வந்து அடுத்தடுத்து வந்து அதில் இருக்கணும். 4 பொருள் தான் இருக்கணும். அதுக்கு ஒருவேளை வித்து, அதாவது நம்ம ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாக அது கீழே அப்படியே ரேப் ஆகி வந்துடணும். இது வந்து டிஃபால்ட். ஓகேவா? ஓகே,
அப்போ ஒரு இதில் 4 உட்காரணும் அப்படின்னா காலம் வந்து ஒரு கார்டு வந்து 3 எடுத்துக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா div அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதோட கிளாஸ் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா கால் மீடியம் சைஸ்லேயே 3 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். மீடியம் சைஸ்னால் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாத்துலேயும் தான், சரியா? 3 தான் இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ 3னா நான் 4 3s are 12. ஸோ மொத்தம் 4 கார்டு வந்து வரும், சரியா? அப்புறம் அடுத்ததில் இது வந்து கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கா, CARD கார்டுன்னு கொடுக்குறேன். H100 இந்த H100 என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். கார்டுன்னு கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாட்டம் மாதிரி வந்திருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட்டு ரோ காலம் ஹைட் வந்து 100%. ஹைட்டு 100% தான் H100ன்னு சொல்கிறோம், சரியா? ஷேடோ STM இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம். அதை கொடுக்க போகிறேன். எங்கே இருக்குது ஷேடோன்னு சொல்லிட்டு இந்த யூட்டிலிட்டிஸில் இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேடோ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இது பிடிக்கும், அதனால் இதோடது பார்த்தோம் அப்படின்னா ஷேடோ STM. ஸோ அந்த இதை தான் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கொடுக்க போகிறேன். 100 ஹைட் இருக்கணும், ஷேடோவும் அதுக்கு இருக்கணும். இப்போ போயிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் ஷேடோ தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு பார்டர் கீழே ஒன்று இருக்கா, அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் பார்டர் வந்து 0. இது எல்லாமே டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு இருக்கும், பூட்ஸ்ட்ராப் டாக்குமெண்ட்லேயே விரிவாக சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை போய் பார்த்தாலே போதும், ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து வந்து இப்போ கார்டையே வந்துட்டு நான் கார்ட்லேயே வந்து ரெண்டு 3 இருக்கும். கார்ட் பாடின்னு ஒன்று இருக்கும், எப்படி நம்ம டேபிள் பாடி டேபிள் ரோ அந்த மாதிரி, சரியா? ஸோ கார்ட் பாடியில் தான் நான் வந்து எல்லாத்தையுமே எழுத போகிறேன். ஹெட்டெலாம் எனக்கு எதுவும் இல்லை, நான் இமேஜெலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் இப்போ இந்த இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிவ்வு, அந்த டிவ்வுக்குள்ளே வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஐக்கான் மட்டும் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி இந்த ஐக்கான்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன், அந்த ஐக்கானை தான் எடுத்து இங்கே கொடுக்க போகிறேன், சரியா? ஓகே. இப்போ போயிட்டு இங்கே பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஐக்கான் வந்து ரொம்ப அங்கே எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இருக்குது. அதனால் நான் அதுக்கு பார்டரு, அதாவது மார்ஜினில் பாட்டமில் மார்ஜின் பாட்டம் வந்து எனக்கு கொஞ்சம் வேணும். அதனால் நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா கிளாஸில் MB 3ன்னு கொடுக்க போகிறேன். டிஸ்பிளே 4னா என்ன பண்ணணும்னா 4னா அந்த H4 டேக் என்ன பண்ணும், அதை பண்ணும். டெக்ஸ்ட் ப்ரைமரினா நமக்கு ப்ளூ கலரில் இருக்குமா, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு H5. ஸோ ஒரு H5 டேக் ஒன்று கொடுக்க போகிறேன். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் வந்து நமக்கு என்னது கார்டு டைட்டில் அப்படின்னு கொடுத்துட்டு FW போல்டு. FWனா என்னது, ஃபாண்ட் வெயிட்டு போல்டு அப்படிங்கிறத வந்து அவங்க எழுதி வச்சுருக்காங்க, அதை தான் நான் கொடுக்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து டெலிஷியஸ் வெரைட்டி அப்படின்னு கொடுக்க போகிறேன். டெலிஷியஸ் வெரைட்டி, ஓகே, இப்படி கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேராகிராஃபு, ஒரே ஒரு பேராகிராஃபு. அந்த பேராகிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா கிளாஸில் கார்டு டெக்ஸ்ட் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்க, இந்த கிளாஸ்லலாம் ஆல்ரெடி அவங்க ஸ்டைல் எழுதி வச்சுருக்காங்க, அதை எடுத்து நம்ம வந்து அப்ளை தான் பண்ணுறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் கிளாசிக் இந்தியன் மெயின்ஸ்ன்னு இருக்கா, அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கார்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான். இதை வந்து நான் 2 3 4 இது வந்து 2 3 4, ஏன்னா நமக்கு மொத்தம் 4 கண்டென்ட் இருக்குது. ஸோ 4 இது
எடுத்து போட்டுட்டேன். எனக்கு இந்த மாதிரி 4 இதுவும் ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதாவது மொபைலில் பார்க்க முடியுது, நேரில் இதில் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் எனக்கு கண்டென்ட்டை மட்டும் தான் இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஸோ நானும் அதை சேஞ்ச் பண்ண போகிறேன். அடுத்து service. Okay. ஐகான்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஐகான்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஐகான்ஸ் வந்து எடுத்து வைக்கிறேன், பட் இது எல்லாத்தையுமே நான் மாற்றிட்டேன். ஓகேவா? சரி. ஸோ ஐகான்ஸை மட்டும் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா போதும். இப்போ இதுக்கு ஐகான்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கலாம்? ஐகான்ஸ் ஃபார் ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஐகான்ஸ் இதெல்லாம் இமேஜஸில் வருது, எனக்கு இமோஜியாக வேணும். இந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் fast food restaurant emojis. அப்புறம் இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக இமேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இங்கே ஒன்று இருக்குது. இந்த இமோஜியை அப்படியே காப்பி பண்ணி போட்டுடலாம். இங்கே ஒன்று இருக்கா, இதை காப்பி பண்ணி இங்கேயே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கு பாருங்க. சும்மா காப்பி பண்ணிட்டு ஓகே இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ போய் பார்த்தோன்னா 4 இதுக்கும் 4 இது YU லவர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ 4 கார்டு ரெடி ஆயிடுச்சா? இதில் தான். ஸோ இப்படி தான் வந்து கார்டு ரெடி பண்ணணும். இது இனிமேலும் ஏதாவது கார்ட்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.